இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கண்ணீரா படத்துடைய இயக்குனர் கதிர் ரேவன் மற்றும் இதோடைய ஸ்கிரீன் பிளே கௌசல்யா இவங்களுடைய சந்திப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட் ஒரு கப்புலா ஒரு February 14க்கான ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய என்னென்ன மேக்கிங்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேடம்? எப்படி இருக்கீங்க? ஓகே, கண்ணீரா படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பு தான். பட் இந்த படத்துல நிறைய ஒரு ஒர்க் வந்து நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து இந்த படங்களோட ஒரு ப்ரீ ஷோ பார்க்கும்போது அது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிய வருது. அண்ட் இந்த கதைக்குள்ளர ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி எழுதுனீங்க அப்படின்றத நான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கண்ணீரா அப்படின்ற டைட்டில் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க, அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்ணீரான்ற டைட்டில் வந்து அவங்க தான் சொன்னாங்க. ஓகே, சோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டர். இல்ல என்னன்னா கதை வந்து அவங்க தான் எழுதிருக்காங்க, அவங்க தான் படத்தோட ரைட்டர். ஓகே. ஸோ அவங்க கதை எழுதும்போது அந்த டைம்ல அந்த டைட்டில் வைக்கல. ஸோ அந்த கதையை நான் ஒரு ஃபியூ டைம்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு சடனா தோணுன ஒரு டைட்டில் கண்ணீரான்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, கண்ணீர்னு நான் அழுகுற படமா கண்ணீரா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் சொன்னது ஏன்னா அந்த ஹீரோயின் பேர் வந்து நீரா. சோ என் கண்ணுக்குள் இருக்கும் நீரா அப்படின்றதுதான் கண்ணீரா. அதான் அந்த நீ பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? அது வந்து கண் நீரா, என் கண்ணுக்குள் இருக்கும் நீரா. அதான் அப்படிதான் அந்த டைட்டில். ஓகே ஓகே. ஸோ அப்போ அது வந்து எப்படின்னா நீங்க ஒரு இது வந்து காதல் நயமா எடுத்துட்டு போகணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புள்ளியில ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஒரு காதலோட ஆரம்பமே கண்ணு தான். ஓகே, அந்த கண்ணீர். ஓகே ஓகே. அது முடிவு கண்ணீரா கூட இருக்கலாம், ஆரம்பம் கண்ணீரா இருக்கலாம், ஓகே, ஆனந்த கண்ணீரா இருக்கலாம், சோக கண்ணீரா இருக்கலாம். பட் என்னன்னா நம்ம ஒரு கேர்ளை எப்ப பாக்குறோம், ஒரு காயோ ஒரு கேர்ளை வந்து முதல்ல நம்ம கண்களால பார்த்துதான் உழுவுறோம். நிச்சயமா. சோ என் கண்ணுக்குள்ள இருக்கும் அந்த நீரா கேரக்டருக்காக தான் கண் நீரா அப்படின்னு வச்சோம். இல்ல நீங்க சொல்லும் போதே ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா கண்ணீருக்கு இவ்வளவு விதமான ஒரு உணர்வு இருக்கா அப்படின்றது. ஆனந்த கண்ணீர் ஒரு விஷயம் சொல்லலாம், அழுகும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறதுலயும் சொல்லலாம். ஒவ்வொரு வெரைட்டியா நம்ம பிரிக்கலாம் இல்லையா? எப்பவுமே இமோஷன் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது கண்ணீர் தானே. அது ஆனந்த கண்ணீர் சொன்ன மாதிரி சந்தோஷம் எக்ஸ்ட்ரீம் ஆகனாலும் கண்ணீர் தான், சோகம் எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் கண்ணீர் தான். ஓகே. சோ கண்ணீர்லன்றாங்க அவ்வளவு இமோஷன் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த படத்துடைய டிராவல், அதாவது எப்படின்னா நீங்க ஒரு லொகேஷன்ல போய் எடுத்தது இருக்கட்டும். ஸோ நீங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் யூனிக்கா கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் செப்பரேட்டாவே இருந்தது சில விஷயங்களா பார்க்கும்போது. அது எப்படி அது வந்து நீங்க டீம் வைஸா ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்த படங்கள் எல்லாம் இல்லாம இருக்கிறது நம்ம படத்துல இருக்கணும் அப்படின்றத மெனக்கிட்டீங்களா, இல்ல இந்த கதைக்கு வந்து பழைய விஷயம் வந்தாலும் பரவாயில்ல அதே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான சில இடங்கள் எல்லாமே புதுசா தான் இருந்தது. அதை எப்படி நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? ரெண்டு அம்சம் அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். என்னன்னு பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு கிளாஸான ஒரு லே அவுட்ல இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணோம். அட் த சேம் டைம் கிளாஸாவும் இருக்கணும், அது ரிலேட்டபிளாவும் இருக்கணும், யதார்த்தத்தை மீறி இருக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து கலந்துதான் அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கவுட் பண்ணோம். அதனால எந்த லொகேஷன் வந்தாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டத்தை வைக்க கூடாது, மக்கள் ஈஸியா கனெக்ட் பண்ற லொகேஷன்ஸா இருக்கணும். அப்படிதான் நம்ம சூஸ் பண்ணது. ஓகே ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படின்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த லவ் ஃபீல், அந்த கண்ணீருக்கான ஒரு உருவம், ஸோ இவ்வளவு விஷயத்தையும் கொடுத்தாச்சு. பட் இது ஏதோ ஒரு சொசைட்டிக்கான ஒரு மெசேஜை வந்து சொல்ல வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் அது என்ன விஷயத்த வந்து நீங்க சொல்ல வந்தீங்க, அதை கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா வந்து இதை மக்கள் பார்க்கும் போது நம்ம மெசேஜுக்காக படம் எடுக்கல. ஓகே. பட் ஈஸியா கனெக்ட் பண்ற ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. நிச்சயமா இருக்கு. என்னன்னா அது காதல் சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா இந்த படம் வந்து ஏன் காதலர்கள் தினம் அன்னைக்கு நம்ம வெளியிடுறோம்னா அது முழுக்க காதல் தான். பட் காதல்ல இந்த படத்துல ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாருங்க நிறைய மேல் டைரக்டர்ஸ் இருக்காங்க, பட் ஃபீமேல் டைரக்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து அவங்க ரைட்டர்னால ஒரு கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த படத்தை வந்து ஒரு காதல் எப்படி அணுகுறாங்க அது வந்து ஆடியன்ஸ்க்கு கிளியரா பண்ணுவாங்க. அதுல என்ன எதிர்பார்க்கறாங்க, இப்ப நானே வந்து இந்த படத்தை பார்க்கும் போதுதான் தெரியுது இவங்க நம்ம கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்களோ அப்படின்ற மாதிரி. அது எனக்கு புதுசா இருந்துச்சு. உங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு உணர்வு வந்து இந்த படத்துல பார்க்கும்போது இதை நம்ம யோசிக்கல, இதை எதிர்பார்க்கறாங்களோ. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்களுக்கு நான் அதை பார்க்கும்போது நான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்னால ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும். ஒரு நார்மல் ஒரு மேல் எழுதுறதுக்கும் ஒரு உமன் என்ன ஆசைப்படுறாங்க ஒரு காதல்ல, அந்த அணுகுமுறை வந்து இந்த படத்துல ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க. இது வந்து காதல் எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர் எப்படி அப்ரோச் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா காட்டினா எப்படி இருக்கும், கொஞ்சம் மெச்சூர்டா
சண்டைகள் இல்லாம வில்லன் இல்லாம ஒரு காதல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த படத்துல வந்து வில்லனே இல்ல. ஆமா. சோ இப்போ நிறைய இயக்குனர்களுடைய வரிசைகள், ஏன்னா இப்போ அப்கமிங்ல நிறைய பேர், ஏன்னா ஒரு டைம்ல வந்து ரொம்ப செலக்டிவான டைரக்டர்ஸ். ஸோ இவங்களோட படங்கள் தான் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் குறைஞ்சது ஒரு 2 படம் 3 படம். ஸோ இந்த மாதிரியான ஹீரோ ஹீரோயின்ஸ் வேணா வேற இருக்கலாம், சப்ஜெக்ட் வேற மாதிரி இருக்கலாம், பட் இவங்களுக்கு மட்டும் அமைஞ்சிட்டு இருந்தது. பட் இப்போ புதுசா வர்ற இயக்குனர்களை நிறைய பேர் நம்புறாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு புதுவிதமான ஒரு அணுகுமுறை இருக்கு அப்படின்றத ஸோ ப்ரூவ் பண்ணியிருக்கு இன்னைக்குள்ள காலகட்டங்கள், படங்களும் அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இந்த படத்துக்கான ஒரு தேர்வு, ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்கமிங் ஒரு டைரக்டராக ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, இது எந்த லெவலில் இருக்கும், ஆடியன்ஸை எப்படி வந்து ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும்? ஓகே, என்னன்னா இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஒரு ஓகே இப்பதான் வந்துட்டு இருக்காங்க, பட் நம்மளோட ரொம்ப உஷாரா, நம்மளோட ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. நம்ம ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாம். நிச்சயமா அந்த மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு ஜெனரேஷன், நிறைய அப் டு டேட்டா இருக்காங்க. அதனாலதான் இப்போ வர அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். பிகாஸ் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஸ்டோரி அட் த சேம் டைம் அந்த ட்ரெண்ட் இதை இணைக்கிறாங்க. இணைக்கும் போது அது நம்ம பார்க்கும்போது ஈஸியா கனெக்ட் பண்றோம். ஆமா, நம்ம லைஃப்ல இப்படிதானே இருக்கு, இப்ப இப்படிதானே நடைமுறையில இப்படிதானே இருக்கு. அதுதான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வரிசையில நாங்களும், ஏன்னா நாங்க வந்து ரொம்ப 2K கிட்ஸ்னு சொல்லிட முடியாது, நாங்க ஒரு 90s கிட்ஸ். ஓகே, காட் பிளஸ். ஓகே, கொஞ்சம் பழசும் தெரியும், புதுமையும் தெரியும், அது கொஞ்சம் கலந்துருக்கும். ஓகே, சோ அதனால வந்து ஈஸியா இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். சூப்பர். கண்ணீரானா தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது, ஐயோ கண்ணீரா இருக்குமா படம், அப்படி கிடையாது. ஓகே, இந்த யூத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அட் த சேம் டைம் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி, பெற்றோர்கள் சரி பெரியவங்களும் சரி அவங்களும் முகம் சுளிக்காத காட்சிகள் ரொம்ப ஜனரஞ்சகமா பண்ணிருக்கோம் படம். யதார்த்தத்தை கமர்ஷியலா சொல்லிருக்கோம். ஓகே மேம், நீங்க அதை எழுதும் பொழுது சில இடங்கள்ல வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா மட்டும்தான் அதை வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த எழுதும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்க ஏதாவது அழுத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? அழுத சூழ்நிலை ஏற்பட்டதா? பட் படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ண அப்படின்னா, அது ஒரு படம் கதை சொல்ல முடியாது, பட் ஒரு செகண்ட் ஹாஃப்ல வரும் ஒரு அந்த மெயின் கேரக்டர் மித்ரன் அப்படின்றது மெயின் கேரக்டர், அவர்கிட்ட நீரா கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டடா இருந்துச்சு. அந்த பிஜிஎம்மும் சரி, அது நல்லா கரெக்டா கனெக்ட் ஆனிச்சு. எப்படி வந்து ஒரு தைரியமா நம்ம மக்கள்கிட்ட முன் வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்க கிடைச்ச ஒரு அதிகபட்ச ஒரு ரிவ்யூ, நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சது. அதுல ஒரு அங்கிள் வந்து நம்பர் வாங்கிட்டு எனக்கு ரேண்டமான ஒருத்தர் கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணிட்டு சொன்னாரு, ஐயா நான் இந்த மாதிரி பார்த்தேன் இந்த ஃபெஸ்டிவல்ல, சோ உங்க நம்பர் கிடைச்சிச்சு, பேசலாமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சரி அங்கிள் நீங்க சொல்லுங்க, படம் பாத்தீங்கன்னா நான் என்னோட ரிவ்யூ நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். சரி சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு. அவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு பாத்துருந்தேன்னா என்னோட கல்யாண வாழ்க்கையை நான் ஓரளவுக்கு மாற்றி அமைச்சிருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. சோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நாங்க மெசேஜ் சொல்லணும்ன்றதுக்காக இந்த படம் எடுக்கல, பட் அவங்க எழுதின அந்த கதையோட ஓட்டத்துல அவங்களா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்ப நான் கேட்டேன், எப்படி அங்கிள் சொல்றீங்க அப்படின்னு. உங்க படத்துல ஒரு விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ கிளியரா ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா காம்ப்ரமைஸ் அண்ட் வின் அப்படின்னு, விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு. நான் சொன்னேன் எப்படி சொல்றீங்க அங்கிள் அப்படின்னு. எப்போதுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஜெயிப்போம், ஃபைட் பண்ணி ஜெயிப்போம், விட்டு கொடுத்து எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. எப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, அப்பா ஒரு சாக்லேட் தான் வாங்கி கொடுக்குறாரு, அண்ணா இருக்காரு தம்பி இருக்காரு. சோ அப்ப 2 பேரும் வந்து அப்பா சொல்றாரு சாப்பிடுங்க அப்படின்னு, பட் இவங்க கொடுக்குறாங்க, இவரு கொடுக்குறாரு அவரு கொடுக்குறாரு, நான் தான் சாப்பிடுவேன் நீ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்ன இருந்துச்சு, அந்த அண்ணன் வந்து சரி தம்பிக்காக விட்டு கொடுத்துருவோங்க, எதுக்கு இந்த சாக்லேட்டுக்காக சண்டை பண்ணு, தம்பிகிட்ட கொடுத்துட்டு ஏன் நீங்களே சாப்பிட்டுருங்க அண்ணனுக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த சாக்லேட்டை வாங்கின தம்பி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இது ஏன் நம்ம இப்படி குடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு அண்ணன் கொடுத்தானே எனக்கு வேணாண்ணே நீங்களே சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஓடிட்டாரு. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இன்டைரக்டா அண்ணன் வந்து ஜெயிச்சிருக்காரு. எப்படின்னா அது புடுங்கி ஜெயிக்கல, விட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. இந்த விஷயத்த நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப அதிகபட்சமான ஒரு சூப்பரான ரிவ்யூவா இருக்கு. பெரிய விஷயம். ஏன்னா விட்டு கொடுத்தல் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு மனப்பான்மை கிடையாது, பட் அந்த விட்டு கொடுத்து அந்த வின் பண்ற விஷயம் இருக்குது. எஸ், அந்த மேட்டர் வந்து இந்த படத்துல நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஓகே ஓகே, டன். ஒரு அம்சம் இருக்கு, அவர் சொன்ன ரிவ்யூ கண்டிப்பா ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க நாங்க நம்புறோம். ஓகே ஓகே. சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு போட்டோகிராஃபி பிளஸ் கேமராமேனோட டிஓபி சப்போர்ட் வந்து எப்படி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க?
நம்ம படத்துல டிஓபி வந்து எகனேஷ் நாயர். ஓகே, அவர் வந்து ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு இளைஞர். ஓகே, இதுக்கு முன்னுக்கு ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, மியூசிக் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது. அப்ப நான் கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னுக்கு நான் எடுத்த படத்துல கூட ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இந்த படம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அது அவரு சொல்லும் போது நான் சொல்லும் போது அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் வந்துச்சு. ஓகே, அது ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி தான் இருக்கு. ஓகே, எப்படி நான் என்ன நம்பி இந்த வாய்ப்பு, அதுவும் ஒரு பெரிய படம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லையா, அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து அந்த டே 1ல இருந்து ரொம்ப மெனக்கெட்டாரு. ஓகே, அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஸ்கவுட்டிங் பண்ணும்போது அவரும் வந்திருந்தாரு. இந்த லொகேஷனை எவ்வளவு அழகா காட்டலாம், கிடைச்ச ரிசோர்ஸை வச்சு எப்படி மேக்ஸிமமா பியூட்டிஃபுல்லா காட்டலாம், அட் தி சேம் டைம் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ற மாதிரியான ஃப்ரேமிங் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அவருக்கு அது வந்து அதுல இருந்து அவர் விலகல. அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். சோ ஈஸியா திருப்தி அடைஞ்சிர மாட்டாரு. நம்ம எவ்வளவுதான் நல்லா இருக்குப்பா போதும் அடுத்ததுக்கு போலாம், இல்ல முடியாது இது பத்தல ஆர்குமெண்ட்ஸ் வரும். போதும் யா நல்லா தான் இருக்கு, ப்ளீஸ் நான் ஆன் பண்ண இன்னும் கொஞ்சம் இது பண்ணிடுறீங்க, கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த ப்ராடக்ட்டோட கடைசி அவுட்புட் பாக்கும்போது அவர் அது சொன்னது வந்து நாங்க ஃபீல் பண்ணோம். ஒரு 5-10% மெருகேற்றுறதுல கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, கண்டிப்பா அது வந்து நம்ம அந்த டைம்ல அந்த பிரஷர்ல தெரியலனாலும் கடைசியா அந்த ஒரு அந்த டைம்ல அந்த உணர்வுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. கண்டிப்பா, ஏன்னா அவங்களோட டெக்னிக்கல் யூஸ் வந்து நமக்கு எங்கேயாவது ஒரு மாண்டேஜஸ்க்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ நம்ம எங்க ஸ்கிப் பண்ணுவோம், வந்து டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம். நம்மளுக்கு ஓகே நடிச்சிட்டாங்க, ஓகே ஓரளவுக்கு ஃப்ரேமிங் நல்லா இருக்கு, பட் அவங்க அதை தாண்டி ஏதாவது ஒன்னு பியூட்டிஃபை பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கு மெனக்கேடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதோட மியூசிக் ஸ்கோர் வந்து நீங்க எப்படி, நீங்க வந்துட்டு என்ன மாதிரியான சில படங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், யுவன் சாரா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சாரா இருக்கட்டும், ஸோ ஜிவி, ஸோ இவங்களுடைய தாட்ல இந்த மியூசிக் வந்து நான் இப்படி ஃபீல் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கான உருவாக்கம் வந்து அந்த எழுத்து உருவம் வந்து உங்களோடது. அந்த வழிகள் வந்து சரியா இருக்கணும் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க மியூசிக் டைரக்டருக்கு கன்வே பண்ணும்போது அதை எப்படி கன்வே பண்ணீங்க, அதோட சுவாரஸ்யம் எப்படி இருந்தது? நான் வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபேன். சோ எனக்கு அந்த ஒரு ஸ்டைல்ல மியூசிக் இருந்தாதான் பிடிக்கும். கதைக்கும் அதுதான் டிமாண்ட் பண்ணுது. கொஞ்சம் மெலோடியஸா ஸ்லோ பீட்ல சாங். மியூசிக் டைரக்டர் வந்து ஹிப்ஹாப் தான் மிலா ஃபேன். சோ அதனால அங்கவே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆனிச்சு. சோ அவர் ஸ்டைல்ல அவர் போடும்போது அப்ப நான் இவர்கிட்ட சொன்னேன், இது சரியா வரல, இது கதைக்கு இது ஒட்டல, சோ இந்த ஸ்டைல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ணோம். பட் கரெக்டா சூப்பரா பண்ணிருக்காரு. அது வந்து அவரு மெனக்கெட்டாரு. இது வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல, அது எங்களுக்கு வேணாம், நீங்க அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் வாங்க, சரி உங்ககிட்ட திறமை இருக்கு, பட் நீங்க குடுக்கறது எங்களுக்கு வேணாம், நாங்க எதிர்பார்க்கறத நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க சில எங்க ரஹ்மான் ஃபேன், ரொம்ப டயர்ட் ஃபேன். ஓகே, அவங்க சொன்னாங்க இந்த ஃபீல் இந்த மாதிரி. அப்ப நான் சொன்னேன், சரி அவங்க தோரணையில சொல்றாங்க, நீங்க ஒரு தோரணையில இருக்கீங்க, பட் ரெண்டையும் கலந்துறாதீங்க. இல்ல இப்போ நீங்க சொல்றத பாக்கும்போது சோ மென்டலி இவங்க தான், சோ பிசிக்கல் மட்டும். ஆமா, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதுல இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு கொண்டு வாங்க. ஓகே, அவங்க சொல்றதையும் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற ஒரு திறமையும் ரெஃபரன்ஸா எடுத்துக்கீங்க, அதுல ஒரு ஃபியூஷன் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே டைரக்டர்னு சொல்லும்போது நான் அந்த பதவியில இருக்கல, நம்ம கிட்ட அந்த பவர் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஓகே பண்ணுங்க, பட் எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப சந்தோஷம், சிறப்பா வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான பாட்டு, நான் எதிர்பார்த்த விஷயத்தை விட ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா இதுதான் அப்படின்றது எனக்கு இல்ல. இந்த தீம், சில விஷயங்கள்ல தீம் வந்து ரொம்ப ஸ்பார்க் ஆகும். என்னதான் ஒரு விஷயங்கள் வந்து எவ்வளவோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி அந்த பாட்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன தீம் மொத்த படத்துக்கான விஷயத்தையும் அதுவே கவர் பண்ணிக்கும். சோ அது மாதிரி நம்ம படங்கள்ல என்ன விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ணீங்க? எனக்கு இந்த பாட்டு ஒண்ணு கனவே அழகிய கனவே அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டு நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது கூட இது ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு, பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. அது ராஜகணபதி சார் பாடியிருக்காங்க, நல்லா இருக்கு அந்த பாட்டு. அவங்க தான் வரிகள் எழுதியிருக்காங்க. ஓகே, சோ கிட்டத்தட்ட அந்த படத்துடைய ஒவ்வொரு வரிகள் இல்ல, ஒவ்வொரு வழிகள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, இல்ல நீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் உருகி எழுதிருக்கீங்களா, லைஃப்ல ஏதாவது பிரேக்அப் இருந்துச்சாங்க. ஆக்சுவலி எனக்கும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் லவ், we made first love. சூப்பர், எக்ஸ் கிடையாது. ஓகே, நாங்க பிரேக்அப்ஸ் பண்ணல. சோ அப்ப இவங்க கிட்ட அந்த கேள்வி வரும்போது அப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அந்த பெயினை கோ த்ரூ பண்ணவங்களுக்கு நீங்க சொல்ற அந்த வரிகள் வழிகளா இருக்கும், அந்த வரிகளை எப்படி நீங்க வழிகளா மாத்துறீங்க அப்படின்னு. பட் தெரியல, அவங்க ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருக்காங்க, எழுதி இருக்காங்க, கரெக்டா அது அமைஞ்சிருக்கு.
அந்த வழிகள் அவங்க கொடுத்திருக்காங்க, மக்கள் அதை ஃபீல் பண்ணோம். கண்டிப்பா காதலர்கள் இந்த படத்தை பார்க்க போனாலும் சரி, அது ரிலேஷன்ஷிப்ல இல்லாதவங்களே இப்ப இல்ல. ஒண்ணு அவங்க இதுக்கப்புறம் போறவங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, இல்லன்னா இருந்தவங்களா தான் இருக்கணும். முதியவர்கள் வரைக்கும் நான் சொல்றேன். பட் அவங்களோட பார்ட்னரை கூட்டிட்டு இந்த படத்துக்கு போனா கண்டிப்பா ஒரு செகண்ட் கையை அப்படி பிடிப்பாங்க பக்கத்துல. ஒரு ஏதாவது ஒரு மூமெண்ட் அவங்க அந்த நம்பிக்கையில தான் அவங்க எழுதியிருக்காங்க. படத்தோட கதையும் சரி, பாடலோட வரிகளும் சரி. ஓகே ஓகே, நீங்க சில விஷயங்கள் சொல்லும் போது ஸ்கிரீன் பிளே அப்படியே முன்னாடி ஓடிட்டு. ஓகே ஓகே ரைட். ஸோ லொகேஷன்ல உங்களோட சப்போர்ட் எப்படி எல்லாம் இருந்தது? ஏன்னா அவருடைய இயக்கத்துக்கு மத்தியில ஸோ உங்களோட சில சப்போர்ட் இருந்திருக்கும். ஸோ அவருக்கு நிறைய விஷயங்கள்ல நீங்க ஃபீட் பண்ணிருப்பீங்க, என்ன இதெல்லாம் பண்ணணும். ஸோ நீங்க வந்து சில எடிட்லாம், ஸ்பாட் எடிட்லாம் சம்டைம்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். பட் அப்போ நீங்க வந்து லொகேஷன்ல வேற என்ன சப்போர்ட் கொடுத்தீங்க? ஸோ என்ன மாதிரி எல்லாம் வந்து நீங்க வர முடியல, அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு வர முடியல, பட் நீங்க போன்ல வந்து என்ன மெயினான விஷயங்கள் சொல்லிருப்பீங்க, அவருக்கு என்னென்ன விஷயங்கள் ரிமைண்ட் பண்ணிருப்பீங்க? எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் காலையில கேமரா ஆன் பண்ணும்போது ஒரு விஷயத்த மறந்துருப்பாரு, நீங்க முடிங்க பேக்கப் சொல்லும் போது ஒரு விஷயத்த மறந்துருப்பாரு, என்ன விஷயத்த அடிக்கடி சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்துவீங்க? நீங்க சொல்றீங்களா வர முடியல ஞாபகப்படுத்துறீங்கன்னு, அந்த வேலையே வேணாம் நானே போயிருவேன். ஞாபகப்படுத்த, ஏன்னா அந்த தைரியம் இல்ல அவங்களுக்கு ஒப்படைச்சு. ஏன்னா நான் வராத எல்லா டேயும் வந்திருக்காங்க. ஓகே, கூடயே போயிருவேன். அதனால லொகேஷன் ஃபுல்லாவே அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. எனக்கு ஓகேவா இல்லையா அப்படிதான். சோ ஓகேனா ஓகே, இல்லனா வேற ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ மத்தபடி பெருசா நான் ஆர்ட் டைரக்ஷன்ல கொஞ்சம் வர்க் பண்ணேன். as in ஐடியாஸ் கொடுத்தேன், இது பாட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பட் லொகேஷன் இஸ் ஹிஸ் ஃபுல்லா. என்னன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏன் ரொம்ப இமோஷனலான ஒரு படம் எனக்கு பர்சனலானா, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பிரெக்னன்சி பீரியட்னால அவங்க அந்த நிற மாசம் அந்த டைம்ல வந்து இருந்தாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. ரொம்ப பயம், ஏன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை இருக்கும், பனி இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வெயில் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்விமிங் பூல் லொகேஷன்ஸ் எல்லாம் போயிருக்கும், அதுல தண்ணியில ஏதாவது வலிக்கிடுவாங்களோ, ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய கவனமா இருக்கணும். எனக்கு நான் படத்துல வேற நடிக்கிறேன். அப்ப எனக்கு அவங்கள பாக்கும்போது ஏதோ கரெக்டா இருக்கா, ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டான், அக்கா என்ன சாப்பாடு கேட்டாலும் கொடுத்துருங்க, ஸ்பெஷலா கவனிங்க இதெல்லாம் சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் நம்ம பயங்கர பிரஷர்ல இருக்கும்போது சாப்பிட்டாங்களா இல்லையா, சோ அது வந்து என்னன்னா அந்த 2 குழந்தைகளை வந்து ஒரே டைம்ல கண்டிப்பா அப்படி தாங்குறதுன்ற அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப பயமும் சரி, பட் கடவுள் அருளால 2 குழந்தைகளும் இப்ப ரொம்ப சேஃபா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அப்புறம் நீங்க ஒரு அப்கமிங்ல ஒரு இயக்குனர்களை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா கருவுல இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, குழந்தைகளுக்கு புத்தகம் படிச்சா நிறைய விஷயங்கள் வந்து. ஸோ உங்களோட தாட் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்போ ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து 4K டைரக்டர்ஸ் எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஆமா, 4K 6K கேமரால மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் ஜெனரேஷன்லயும் வரதான் போகுது. ஆமா, எஸ் எஸ். சரி, நீங்க ஒரு 90s கிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணீங்க. பட் அந்த படத்துக்கான சில தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். அப்போ இது எங்க வந்து அதை பேட்ச் ஒர்க் சில இடங்கள்ல தேவைப்படும்ல, அது எப்போ நீங்க நினைவுகளை சில விஷயங்கள் அங்க வந்து வைக்கணும்னு தோணுச்சு? ஸோ எந்த விஷயம்ன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. இல்ல மெயினா என்னன்னா நம்ம ஸ்கிரிப்ட்லயே ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு தான் ஷூட்டுக்கு போனோம். ஏன்னா எந்த படத்துலயும் வந்து ஓட்டையை கிரியேட் பண்ணிட்டு அதை அடைக்க கூடாது, கட்டும் போதே கரெக்டா கட்டிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன ஒண்ணு, அந்த டைம்ல வந்து சில கோவிட் அந்த முடிஞ்ச அந்த தருணத்துல இருந்தனால சில லொகேஷன்ஸ்ல கொஞ்சம் பிரஷர் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு தவிர்த்து. பட் பிளானிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க, இதுதான் நம்மளுக்கு வேணும், அது நீங்க கரெக்டா பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க, நான் கரெக்டா எடுத்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் போனோம். பேட்ச் ஒர்க் அதிகமா பண்ணல, பட் முடிஞ்ச வரைக்கும் அதுல என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து இப்போ இந்த படத்துக்கான ஆரம்பத்துல இருந்து ஸோ அந்த எண்ட் ஆஃப் அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே சில விஷயங்கள்லாம் வந்து அந்த சுபம்ன்ற ஒரு விஷயம், ஸோ அந்த காலத்துல அப்படிதான் நம்ம சொல்ல வரணும். ஸோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து மெனக்கிட்டு நான் இந்த போர்ஷன் மட்டும் நான் ரொம்ப தெளிவா செஞ்சேன். ஸோ ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஸோ இந்த போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது படத்துல, இந்த ஒரு 10 நிமிஷம் தான் முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணியிருக்கிறதெல்லாம் என்னோட திறமையை நான் வெளிப்படுத்தியிருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸை வந்து மக்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 10 நிமிஷம் எதுன்னு சொல்லுவீங்க? படத்துல வந்து முக்கியமான ஒரு ஹை பாயிண்ட்ஸ், ஓகே, ஒரு சில காட்சிகள் இருக்கு, அந்த பர்டிகுலர் இடத்துல அவங்களோட டைலாக்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே, அதை வந்து அவங்க எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா இந்த படத்தோடைய ஒரு சிறப்பு அம்சம் வந்து டைலாக். ஏன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம படத்துல வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து நீங்க பேசுற விதம், பேசுற இமோஷன்,
அதை எப்படி நீங்க உச்சரிக்கிறீங்க, அதை எப்படி கன்வே பண்றீங்க, அதுதான் மக்கள்கிட்ட போய் கனெக்ட் பண்ணும். கண்டிப்பா அந்த தெளிவான ஒரு டைலாக்ஸை வந்து அந்த மூமெண்ட்ல வந்து கரெக்டா 2 பேருமே உறுதி பண்ணும். கண்டிப்பா ஆர்டிஸ்ட் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களோ, இல்ல நீங்க இப்படி பேசுற குழம்பும், எப்படி நீங்க இந்த ஃபீல் இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் கிராஃப்ட் ஏத்தணும் இறக்கணும், அந்த ரிலேட்டபிலிட்டி கிரியேட் பண்ணணுன்றதுக்காக அந்த ஹை மூமெண்ட்ல மட்டும் டைலாக் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கு. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அங்கே நீங்க சில விஷயங்கள் அந்த கிராஃப்ட் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுனாக்கோ ஸோ படத்துக்கான பேட்ச் ஒர்க் நீங்க சொன்ன மாதிரி பேட்ச் ஒர்க் அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். எஸ் எஸ் எஸ். ஓகே, ஸோ இந்த படத்துல நீங்க வேற யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்துல? இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து நான் இறைவனுக்கு தான் முதல் நன்றி சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிரெக்னன்சி பீரியட்ல எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காம, அதுவும் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கடவுள் வந்து அவருக்கு பெரிய நன்றி. பிகாஸ் இல்லைன்னா அது நிச்சயமா அந்த ஒரு இயற்கையோட அந்த சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் 2 குழந்தைகளும் நல்லா வந்திருக்காங்கன்னு சொன்னல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட பெற்றோர்களுக்கும் நன்றி. ஏன்னா இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. வீட்டுக்கு போனாலும் எப்ப படம் வருது, அவங்களுடைய அந்த ஆர்வம், படத்தை பாக்கலாமா, மகன் என்னவா பண்ணாலும் தாய்க்கு சிறந்த, கண்டிப்பா அப்பா அம்மாவுக்கு சிறந்த. அப்ப நம்ம அடுத்தடுத்த அந்த கட்டத்தை நோக்கி போகும்போது எப்போதும் அந்த அப்டேட் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வேலைகள் நன்றி. அடுத்து வந்து என்னுடைய க்ரூ, ஏன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அவங்கள வந்து நான் இப்ப கண்ணீரா க்ரூன்னு கூப்பிட்டதே இல்லை, கண்ணீரா பேக் போன் அப்படிதான் வச்சிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் நம்ம முதுகெலும்பு. கண்டிப்பா முதுகெலும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, மக்கள்னால முதுகெலும்பு பார்க்க முடியாது, ஆனா அந்த முதுகெலும்பு இல்லாம நம்ம நிக்க கூட முடியாது, நடக்க முடியாது. அவங்கதான் அந்த மெயின். ஏன்னா எங்களுக்கு மீறி ஒரு சக்தி ஓடி அந்த ப்ரெஷர்ல கரெக்டா அந்த ஷூட் எடுத்து முடிக்கணும், அந்த டைமுக்குள்ள அந்த பட்ஜெட்டுக்குள்ள அவங்களுடைய அந்த ஒரு அசாதாரணமான ஒரு சப்போர்ட் கிடைக்கணும்னா நிச்சயமா நாங்க முடிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வேலையில நன்றி. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே, நம்ம ப்ரொடியூசர்ஸ், நம்மளுடைய இபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், பிஆர்ஓ, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து மக்களுக்கு இந்த படத்தை வந்து நீங்க பார்த்து நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், நீங்க கொடுக்குற அந்த ரிவ்யூ, இதுக்கு முன்னாடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கொடுத்த மக்களோட ரிவ்யூஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்ல இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. மீடியா, நீங்க ஏன்னா மீடியா எல்லாமே அது மக்களுக்கு போய் சேராது, நீங்க தான் அந்த மிடில் பீப்பிள், நீங்க தான் பாலம். உங்களை வச்சு தான் நாங்க கடந்து மக்கள். கண்டிப்பா 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 உங்களுக்கு மீடியாவோட சப்போர்ட் நிச்சயமா இருக்கு. ஸோ அண்ட் படமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துட்டு போற ஒரு விஷயம். என்னோட பொண்ணுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்க பிரெக்னண்டா இருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ ஃபார் கிவிங் மீ தி ஸ்ட்ரென்த் டு, ஏன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாம, இப்போ எது காம்ப்ளிகேஷன் எதுவுமே வராம சமத்தா இருந்து படத்தை முடிகிற வரைக்கும் she was healthy and she was fine. ஸோ அவங்களுக்கு நன்றி. and also thank you இறைவனுக்கு நன்றி. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரா 2, ஸோ அது வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு சூப்பர். அதுல வந்து அவங்க தான் டைரக்டர். ஓகே, அவங்க தான் டைரக்டர் நிச்சயமா. ஏன்னா நான் சொல்லிட்டேன், ஏன்னா அந்த முழு அங்கீகாரத்தை என்னால எடுக்க முடியல. ஏன்னா முதல் படம் வந்து அவங்க பண்ண வேண்டியது, பட் ஒரு கணவனுடைய சப்போர்ட் தானே. ஏன்னா அவங்க அந்த எக்ஸ்ட்ரீமா டைரக்டர்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பா. ஸோ அந்த பாயிண்ட்ல அவங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் வைக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் உள்ளுக்கு வந்தது. பட் அவங்க பார்ட் 2 வந்து பார்ட் 1 முடிகிற சமயத்துல எழுதிட்டாங்க. அவங்க ரொம்ப சீக்கிரமா எழுதுற அந்த திறமை இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா ஒரு படமா பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இந்த ரிலீஸ் வேலைகள் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு 6 மாச காலகட்டத்துல நம்ம ஹரிவுத்ரா பிரதர், பாலா பிரதர், அவங்க தான் இங்க உண்மையிலேயே, ஏன்னா நாங்க மலேசியால இருந்து வந்திருக்கோம், அவங்க தான் இங்க எங்களை தாங்கி பிடிச்சாங்க, தோல் கொடுப்பான்னு தோல்ன்ற மாதிரி. அவங்க இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிற அந்த தருணத்துல நாங்க பாட்டு முடிச்சுட்டு வந்தோம். இருக்கு அந்த படமும் கடவுள் அருளால இந்த வருஷமும் அடுத்த வருஷம் நிச்சயமா வரும். மக்கள் அதுவும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமா நிச்சயமா. ஸோ உங்களோட ஒரு முயற்சியும், ஸோ இந்த டீம்ல ஒர்க் பண்ண ஒவ்வொரு க்ரூஸுமே, அது க்ரூஸ்ன்றதை விட நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேக் போன்ஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய வீப்ளே சார்பாக, வானவில் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப ஸ்போர்ட்டிவான சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் லவ்வோட ஃபீல், அந்த வரிகள் பற்றி நிறையா சொன்னீங்க. ஸோ இந்த படத்துக்கான ஒரு பெரிய சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட் என்னைக்கு உங்களுக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான விஷயங்களும் ரெடியாகுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வானவில் நேயர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்த இந்த கண்ணீரா படத்துடைய இன்டர்வியூவில், ஸோ டீமாக அதுவும் ஒரு கப்புலாக ஒர்க் பண்ண ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிட்டாங்க. அண்ட் இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் தேங்க் பண்ண ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காகவும் இருந்தது. அந்த ஃபீலிங் என்னென்னா, அவரோட பேக் பேனாக ஒர்க் பண்ண அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கான நிறைய வெற்றி இருக்கும். ஸோ அந்த டீமுக்கும் அந்த வெற்றியை நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நான். செட்டா பாய்.